மைக்கேல் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வேணால் வாழ்ந்திருக்கலாம். அந்த ஒரு வெப்சைட்டை பார்க்காம இருந்திருந்தாரு அப்படின்னா, அந்த ஒரு வெப்சைட்டை பார்த்ததுனால அவருடைய வாழ்க்கை முழுவதும் இருள் மட்டும்தான் சூழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். சரி, மைக்கேல் அப்படி என்ன வெப்சைட்டை பார்த்தாரு? வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு வரதராஜா வைப்ஸ். இந்த ஒரு நிகழ்வை மைக்கேல் அப்படின்ற ஒரு நேயர் ரெடிட் பிளாட்ஃபார்மில் வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு நிகழ்வு அவருக்கு ஒரு 12 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும், இந்த நிகழ்வுடைய தாக்கத்திலிருந்து இன்னமும் அவர் வெளியே வரலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. மைக்கேல் இந்த நிகழ்வு நடக்கும்போது அவர் வந்து கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்ததாகவும், அவர் வந்து இந்த கம்ப்யூட்டர் எந்தூசியாஸ்ட் அப்படின்றாரு. ஸோ கம்ப்யூட்டர்ஸில் வந்து நிறையா விஷயங்கள் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக எனி டைம் அவருடைய சிஸ்டம்லேயே வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாராம். நிறையா கேம்ஸ் வந்து விளையாடுவாராம். ப்ளஸ் புது வெப்சைட்ஸ் எல்லாமே அவரே டிசைன் பண்ணணும் அப்படின்ற ஆசை அவருக்கு நிறையா இருந்திருக்கு. ஸோ இதனால் எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்டர்நெட்டில் சர்ஃபிங் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. ஸோ என்னதான் நம்ம ரெகுலர் இன்டர்நெட்டை சர்ஃப் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுடைய இன்டர்நெட்டில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அவர் வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்காக ஒரு சில குக்கீஸ் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கவே இல்லை. ஸோ அவர் வந்து ப்ராப்பராக வெப்சைட் டிசைனர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க வீட்டெல்லாம் போய் கேட்கும்போது அவங்களும் மைக்கேலுக்கு வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணலை. இல்லை எங்களால் பண்ண முடியாது, இது வந்து நீங்கள் வேறு எங்கேயாவது போய் கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, மைக்கேல் வேறு வழியே இல்லாமல் எப்படிடா இதை கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் மைக்கேலுடைய நண்பர் ஒருத்தர் டார்க் வெப்பை பற்றி வந்து சொல்கிறாருங்க. இந்த மாதிரி டார்க் வெப்பில் வந்து உனக்கு எல்லா விஷயங்களுமே கிடைக்கும்டா. நீ வந்து வெப்சைட்டுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தனா அதுவும் கிடைக்கும், இல்லை இல்லீகலான ஐட்டம்ஸ் ஏதாவது பார்த்தனா அதுவும் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. ஆனால் மைக்கேல் இது வரைக்கும் டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணதே கிடையாது. அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு சொல்லித்தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு டார்க் வெப்பை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேலோட சிஸ்டம்லேருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேலுமே வந்து பார்த்திங்கன்னா டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இனிஷியல் ஸ்டேஜில் அதுலேயுமே சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய இன்டர்நெட் வந்து ஒரு டிஃபிகல்ட்டி ஸ்கேலில் 10க்கு ஒரு 3 அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, டார்க் வெப் வந்து 10க்கு 10மே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. ஏன்னா நம்மளுடைய இன்டர்நெட்டை விட பல்லாயிரம் மடங்கு பெரியதானது தான் டார்க் வெப்பு. ஸோ அதுலேருந்து ஒரு விஷயம் சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. பட் இவருக்கு இந்த இடத்துல கிடைக்கிது, இவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்கிது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்றா ரெடி பண்ணி அவருடைய வெப்சைட்டையும் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் ரொம்பவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாரு மைக்கேல். ஸோ மைக்கேலுடைய இன்னொரு மிகப்பெரிய ஹாபி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறதுங்க. ஸோ ஒரு ரெகுலராக கம்ப்யூட்டர் கேம்ஸ் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி டார்க் வெப்லேயும் கம்ப்யூட்டர் கேம்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறாரு, அந்த வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறாரு. இந்த மாதிரி ரெகுலராக பாப் வெப்சைட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஃபைனலாக ஒரு கேம் பார்க்குறாருங்க. பார்த்த உடனே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கேமு. ஒரு பைக் ரேசிங் கேமு. அது விளையாடிக்கிட்டே இருக்காரு. எப்படி டைம் போச்சுன்னே தெரில. கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக ஒரு பைக் ரேசிங் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காருங்க. யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். ஸோ அவர் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது சைடில் வந்து பாப்அப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு கேமுடைய பாப்அப். இந்த மாதிரி நீங்கள் யாராவது செத்து போகிறத பார்க்குறதுக்கு விரும்புகிறீங்களா, இந்த ஒரு கேமை கிளிக் பண்ணுங்கள். யாராவது செத்து போகிற கேமை பார்க்குறதுக்கு விரும்புகிறீங்களா, இந்த ஒரு பாப்பப்பை கிளிக் பண்ணுங்கன்னு வந்துக்கிட்டே இருக்குது. இவரும் அந்த பாப்பப்பை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஃபைனலாக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து வருதுங்க. என்னடா நீ இவ்வளோ பாப்அப்ஸ் வருது, நீ எதுவுமே கிளிக் பண்ண மாட்டேங்கிற, கேன் யூ ப்ளீஸ் கிளிக் தட் லிங்க், இது வந்து ஒரு கேம் தான், இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லி வருது. இவருக்கு என்னடா இது ஒரு கேம் தான், நம்மக்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரியே இருக்கே. சரி, அந்த லிங்க்கில் என்ன தான் இருக்குது, போய் கிளிக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளிக் பண்ணுறாருங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனால் வந்து பார்த்திங்கன்னா ஆனிமேஷன் மூவி மாதிரி ஒரு சீனுங்க. ஆனிமேஷனை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆனிமேஷனில் ஒரு ரெட் ரூம் வந்து இருக்குங்க. அந்த ரெட் ரூமில் ஒரு சேரில் ஒரு பெண்மணி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாயை வந்து கட்டியிருக்காங்க. கையையும் காலையும் சேரோட இணைத்து கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மாஸ்க் போட்டுட்ட நபர்கள் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஒரு ரூமுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. இவரும் இந்த ஆனிமேஷனை பார்த்துக்கிட்டே இருக்கார். கரெக்டாக அவங்க உள்ளே வந்து, மைக்கேல், நீ இப்போது இவங்க சாகிறத பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இவருக்கு செம்ம ஷாக்கு. இவங்களுக்கு எப்படி என்னுடைய பேர் மைக்கேல்னு தெரியும் அப்படின்னு. ஒருவேளை என்னோட யூசர் ஐடியெல்லாம் வச்சு ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் கம்ப்யூட்டர் எந்தூசியாஸ்ட் இல்லையா? ஸோ இவங்க தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணலாம், அந்த ஒரு கேமை க்ளோஸ் பண்ணலான்னு க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த கேமை க்ளோஸ் பண்ண முடியல. திரும்பியும் ஒரு மெசேஜ் வருது. மைக்கேல், இந்த கேம் இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கேம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உன்னால் போக முடியும். கேம் முடியறதுக்கு முன்னாடி இதிலேருந்து வெளியே போக முடியாது. ஸோ நீ இந்த கேமை பார்த்து தான் ஆகணும், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி தான் ஆகணும். இப்போது இவங்களை நாங்கள் கொல்ல போகிறோம். எப்படி கொல்ல போகிறோன்றதை நீங்கள் பார்க்கணுமா? உங்களுடைய ப்ரிஃபரன்சஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருதுங்க. மைக்கேலுக்கு வந்து இது ஆனிமேஷன் மூவி தான். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் பண்ணுறது பிடிக்காது. ஸோ ரிப்ளை பண்ணாமலே இருக்கார். திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும்போது ஃபைனலாக ஒரு மெசேஜ் வருது. ஏன் மைக்கேல், ஒய் ஆர் யூ ஸோ நர்வஸ்? இதில் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? இட்ஸ் ஜஸ்ட் அ கேம். நீ வந்து எப்படி கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கழுத்தை துண்டாக வெட்டி எடுக்கிறது. 2வது அவங்களுடைய கை, கால் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா துண்டு துண்டாக வெட்டி எடுக்கிறது. அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்களுடைய தலையை வெட்டி எடுக்கிறது. ஆப்ஷன் நம்பர் 2. இதில் எந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மைக்கேல் கிட்டே கேட்குது. இவர் அப்பயும் எந்த ஒரு ஆப்ஷனும் செலக்ட் பண்ணலை. என்ன தான் ஒரு ஆனிமேஷன் மூவியாக இருந்தாலும், இல்லை எனக்கு இது வந்து மனசுக்கு ஏதோ சரியாக படலை, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கார். மைக்கேல், இப்போ நீங்கள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மைக்கேல் வந்து அந்த சிஸ்டமுடைய மவுஸை வந்து தொடுறாருங்க. அந்த மவுஸ் எங்கே போய் கிளிக் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 2வது ஆப்ஷனை போய் கிளிக் ஆகுதுங்க. தேங்க்யூ ஃபார் சூஸிங் த ஆப்ஷன் மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிமேஷன் மூவியிலேருந்து அந்த 2 பேர் வந்து ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. இவரும் அந்த அனிமேஷன் மூவியை பார்த்துக்கிட்டே இருக்கார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த 2 பேரும் உள்ளே வராங்க ரூமுக்குள்ளே. கையில் ஒரு மிகப்பெரிய இந்த ஜெயின் சா அப்படின்னு சொல்லுவாங்க. மிஷினில் கிரன்னு மரம்லாம் வெட்டும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மரம் வெட்டுற கருவியை வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த பொண்ணுடைய காலை வந்து வெட்டுறாங்க. அந்த பொண்ணுடைய காலை வெட்டுறது எல்லாமே அனிமேஷன் மூவியாக தான் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணுடைய காலை வெட்டும்போது ஒரு சவுண்டு வருது தெரியுமா? அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரிஜினலாக இருக்குங்க. அந்த வாய்ஸ் ட்ராக்கு ஒரு பெண் கத்துனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஒரு அனிமேஷன் மூவி மாதிரி இல்லை. மைக்கேலுக்கு இதுவே நெஞ்செல்லாம் பதற வைக்குது. ஏன்னா அந்த கூப்பாடு கதறல் எல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஃபஸ்ட்டு காலை வெட்டுறாங்க, அதுக்கப்புறம் கையை வெட்டுறாங்க. ஃபைனலாக இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ பாருங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய கழுத்தையும் வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய தலையை தூக்கி இப்படி காட்டுறாங்க. காட்டிட்டு நவ் த கேம் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்க்ரீன் அப்படியே ஆஃப் ஆகுதுங்க. அப்போனா முடிஞ்சிருச்சுடா. என்ன தான் ஒரு அனிமேஷன் மூவியாக இருந்தாலும் இந்த அனிமேஷன் மூவி ரொம்ப கொடூரமாக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி மனசெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஏன்னா அந்த அனிமேஷன் மூவியில் வந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு, அந்த பொண்ணு கதறின சத்தம் எல்லாமே ரொம்ப ரியலாக இருந்த மாதிரி இருந்தது. உண்மையான ஒரு பர்சன் கத்துற மாதிரி இருந்தது. ஸோ மைக்கேலுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்லீப் வந்து டிஸ்டர்பு, அவருடைய வாழ்க்கையே வந்து இருண்டு போன மாதிரி இருந்தது. 1 வாரம் கழித்து திரும்பியும் அவரே மனசை தேத்திக்கிறாரு. சரி, ஒரு அனிமேஷன் மூவி தானே, இதுக்கே நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேத்திட்டு அவருடைய நார்மல் வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. திரும்பியும் அவர் வந்து அவருடைய வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளில் ஈடுபடுறாருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திரும்பியும் அதே ஒரு கேம் இதுலேருந்து திரும்பியும் ஒரு பாப்பப் வருது. ஹலோ மைக்கேல், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. இவருக்கு அதை பார்த்த உடனே ஐயோ என்ன பண்ணுறது, சிஸ்டம் விட்டு போயிடலாம், சிஸ்டம் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னென்னமோ பண்ணுறாரு. ஆனால் இவருடைய சிஸ்டமுடைய ஃபுல் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த நபர்கள் எடுத்துட்ட மாதிரி இவரால் எதுவுமே பண்ண முடியல சிஸ்டமில். எனக்கு தெரியும் மைக்கேல், நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. இப்போது ஒரு சூப்பரான ஒரு கேம். போன வாட்டி கொஞ்சம் ரொம்ப வயலண்ட்டாக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி அவ்வளோ அளவுக்கு வயலண்ட்டாக இருக்காது. ஆனால் அதை விட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்குறீங்களா? இல்லை, இந்த தடவை உங்களுக்கு ஆப்ஷன்லாம் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். இல்லைன்னா நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜுங்க. இதை பார்த்த உடனே மைக்கேல் ஆடுறாரு. என்னடா இது, எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட் பாக்ஸ் மட்டும் ஓப்பனாக இருந்தது. ஒரு ட்ரை பண்ணுறாரு. எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோன்னு சொல்கிறேன், எங்கள் வீட்டுடைய அட்ரஸே உனக்கு தெரியாது, எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மைக்கேலுடைய வீட்டுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சேட்டில் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் மைக்கேல்
ஒரு சேர்ல உட்காந்து சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மைக்கேலுடைய ஃபோட்டோவை எடுத்து அந்த இதில போடுறாங்க. இப்போ மைக்கேலுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இவருக்கு லிட்டரலா தெரியுது, இந்த ஒரு விஷயம் ரொம்பவும் சீரியஸான ஒரு விஷயம். அந்த நபர்கள் என்னுடைய வீடு, என்னுடைய லொக்காலிட்டி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாரி பண்றாங்க. ஒருவேளை இவங்க சொல்றத நான் செய்யல அப்டின்னா, என்னுடைய உயிருக்கே ஆபத்து ஆகலாம் அப்டின்னு சொல்லிட்டு, இவரு ஓகே அப்டின்னு டைப் பண்றாருங்க. உடனடியா அந்த ஒரு ஸ்க்ரீன்ல இருந்து இன்னொரு அனிமேஷன் மூவி ஓப்பன் ஆகுது. இந்த தடவை ஒரு நபர் சேர்ல உட்காரப்பட்டிருக்காங்க. அந்த நபருடைய கையையும் காலையும் வந்து கட்டி வச்சிருக்காங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நதிக்கரை மாரி இருக்கு. அந்த நதிக்கரை ஓரம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நபர் உட்கார்ந்துகிட்டு இருக்காருங்க. அதே மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு, கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு 2 பேர் வந்து நடந்து வராங்க. அந்த ஒரு நபர் பக்கத்துல. அந்த ஒரு நபரும் கத்துறாரு, "நோ, நோ லீவ் மீ, லீவ் மீ, லீவ் மீன்றாரு." அந்த ஒரு கதறலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் நேச்சுரலா இருக்கு. அனிமேஷன் மூவில வர மாதிரி இல்ல. ஃபைனலா அந்த நபர பிடிக்கிறாங்க இவங்க. புடிச்சு கைய புடிச்சு அப்படியே தர 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 தரன்னு இழுத்துன்னு போறாங்க. இழுத்துன்னு போயிட்டு அந்த ஒரு லேக் இருக்கு இல்லையா? லேக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அந்த ஒரு நபருடைய கை இருக்கு இல்லையா? கைய மட்டும் லேக்குக்குள்ள அப்படி தொங்க விடுற மாரி தொங்க விடுறாங்க. அதுக்கப்புறம் கவுண்ட் டவுன் டூ 1, 2, 3, 4, 5 அப்படின்றாங்க. 5 உடனே அந்த நபர் கீழ படுத்துக்கிட்டவரு அப்படி கத்துறாரு. என்னடா நடக்குது அங்க லேக் பக்கத்துல அப்படின்னா, அந்த அனிமேஷன் மூவில அந்த கேமரா அப்படியே ஜூம் பண்ணி அந்த நபர் பக்கத்துல வந்து போகுதுங்க. அந்த நதியில ஒரு குரோக்கடைல் இருந்திருக்கு. அந்த குரோக்கடைல் அவருடைய கைய புடிச்சு ட்விஸ்ட் பண்ணி அந்த கையையே துண்டா பிடிச்சு எடுத்துக்கிட்டு போகுதுங்க. கை 2ம் பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த நபர அப்படியே திருப்பி கால வந்து அந்த லேக்குக்குள்ள தொங்க விடுறாங்க. காலையும் அதே மாரி இன்னொரு குரோக்கடைல் வந்து பிச்சு எடுத்துக்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த நபருடைய பாடி இருக்கு இல்லையா? தலை அது மட்டும். அப்படியே தூக்கி உள்ள போடுறாங்க. பார்ட் பார்ட்டா அந்த நபருடைய தலைய தனியா பிக்கிறது, பாடிய தனியா பிக்கிறது, இந்த மாரி எல்லா விஷயங்களும் அனிமேட்டட் மூவியா வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த அனிமேஷன பார்த்த உடனே மைக்கேல் அப்படியே ஸ்டன் ஆயி போய் அப்படியே நிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ஷாக்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த அனிமேஷன் மூவி உண்மையிலேயே ஒரு அனிமேஷன் மூவியா இல்லாம, ரியல் டைம் சீனா வந்து மாறுதுங்க. அந்த மாஸ்க் போட்டுட்டு வந்த நபர்கள் எல்லாம் தெரியல. ஆனா, அந்த லேக்க மட்டும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு அனிமேஷன் மூவிலிருந்து அப்படியே உண்மையான படம் வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஆகுது. லிட்டரலா அந்த இடத்துல பார்க்குறாரு. அந்த லேக் முழுவதும் அப்படியே சிவப்பு கலர்ல இருக்கு. அந்த நபர் இறந்து போனா அவருடைய ரத்தம்லாம் சிதறுச்சு இல்லையா? அந்த மாரி. அவருடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் அங்கங்க கிடக்குது. இந்த மாரி ஒரு விஷயத்த பார்த்த உடனே மைக்கேலுக்கு ஒரு மாரி வாமிட்டிங் சென்சேஷனே வந்துடுது. போய் வாமிட் எடுக்குறாரு. அதுக்கப்புறம் மனசெல்லாம் ஒரு மாரி வலிக்க ஆரம்பிக்குது. அவரு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. சரி, இவங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது, திரும்பியும் சிஸ்டமுக்கு வராரு. மைக்கேலுக்கு வந்து, "மைக்கேல், நீங்க 2 மூவிய ஜாலியா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. ஆனா காசு கட்டாம என்ஜாய் பண்ணலாமா? நீங்க $2000 பே பண்ணியே ஆகணும். அப்படி நீங்க $2000 பே பண்ணல அப்படின்னா, 3வதா பாதிக்கப்பட போறது, இதே மாதிரி பாதிக்கப்பட போறது நீங்க தான். யூ ஆர் மை நெக்ஸ்ட் டார்கெட்" அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருதுங்க. $2000 அப்படின்னா மிகப்பெரிய அமௌண்ட். $2000க்கு மைக்கேல் எங்க போவாரு? அவரே கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபைனலா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அப்படி இப்படின்னு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து $2000 ரெடி பண்றாருங்க. $2000 ரெடி பண்ணி பே பண்ணிடுறாரு. பே பண்ணிட்டதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு மெசேஜ் வருது. குட் ஜாப். இதுக்கப்புறம் நான் உங்கள டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டமோடைய ஆக்சஸும் அவங்க எடுக்கல. அந்த ஒரு ஸ்க்ரீனும் திரும்ப வரல. திரும்பியும் அந்த மாரி ஒரு அனிமேஷன் மூவி வரவும் இல்ல அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா, மைக்கேலுடைய வாழ்க்கைய டோட்டலா புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எவ்வளோ அளவுக்கு அவரு ஒரு கம்ப்யூட்டர் எந்தூசியாஸ்ட்டா இருந்தாரோ, எவ்வளோ அளவுக்கு கம்ப்யூட்டர்ல நெறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாரோ, இந்த 2 அனிமேஷன் மூவிய பார்த்ததுக்கப்புறம், அவருடைய வாழ்க்கைய டோட்டலா இருளா மாறிடுச்சு அப்படின்றாரு. கம்ப்யூட்டர் பக்கம் போறதுக்கே அவரு ரொம்ப பயப்படுறாரு. அவர் வந்து எல்லா வேலைகளையும் விட்டுட்டு, கல்லூரி படிப்ப விட்டுட்டு, ஒரு பிளம்பர் வேலைக்கு வந்து போயிட்டாருங்க. யோசிச்சு பாருங்களேன். ஒரு டார்க் வெப்ப ஆக்சஸ் பண்றதன் மூலியமா, ஒரு நபருடைய வாழ்க்கையே எவ்வளோ அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பாருங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில ரொம்பவும் கொடூரமான நிகழ்வு அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு பதிவின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டார்க் வெப்ப நெறைய பேர் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டார்க் வெப் இஸ் ரியலி வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி, ஒரு எஜுகேட்டிவ் பர்ப்பஸ்க்காக தான் இந்த மாரி வீடியோஸ் நம்ம ஷேர் பண்றோம். ஸோ இந்த ஒரு வீடியோவ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க் யூ அண்ட் பை.